எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கன்செப்ட் ப்ரைஸ் பேச முடியும். கிரிப்டோ கன்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $98,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $49,000 அதாவது இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, $49,000 நான் ஸ்டாப்பாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட 1,08,000 போயிருக்கான். ஸோ போயிட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக வந்து ஒரு புல் பேக் மாதிரி ப்ரைஸு வந்திருக்கு இங்கே. ஓகேங்களா, புல் பேக் மாதிரி கீழே வந்திருக்கு. ஸோ இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த லோ, அதாவது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணுன்னா 92,000. ஓகேங்களா, இந்த 92,000 ப்ரைஸு கட் பண்ணாத வரைக்கும் ப்ரைஸ் இப்போ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 92,000 குறையாத வரைக்கும் ப்ரைஸு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எது வரைக்கும் போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் ரேஞ்ச் அதாவது 1,08,000 உடச்சி இந்த 1,10,000 1,12,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த லோவை உடச்சி கீழே வந்துட்டானா கண்டிப்பாக ப்ரைஸு 90,000 கீழே வந்து வந்துடுவான். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த BTCயை பொறுத்த வரைக்கும், இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான லெவல்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ எது 92,000 கீழே போகாத வரைக்கும் இவன் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. தற்போது வரைக்கும் இவன் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று ஃபார்ம் ஆன புல்லிஷ் கேண்டல் அந்த மாதிரி. ஓகேங்களா, புல்லிஷ் மோடில் தான் இருக்கான். ஆனால் 92,000 உடச்சிட்டான்னா கண்டிப்பாக அவன் வந்து கீழே வருவான். 89,000 ஓகேங்களா, 90,000 கீழே வந்து வரத்துக்கு சான்சஸ் வந்துடும். சரிங்களா, ஸோ தற்போதைக்கு இந்த 92,000 உடையாத வைக்கும் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலில் உடைப்பான். அகெயின் இந்த லெவலில் உடச்சி மேலே போவான். சரிங்களா, ஸோ அகெயின் நான் சொன்னது தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, இப்போ ரெண்டாவது ஸ்விங்கு ஓடின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே போனோன்னா இது மூணாவது ஸ்விங்கு ஆகும். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இது ஒரு பக்கம். ஓகேங்களா, நேற்று வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் நான் கேடியை பற்றி போட்டிருப்பேன். அதாவது கேடியோட பிக்சர் மட்டும் போட்டிருப்பேன், ப்ளஸ் வாய்ஸ் மெசேஜை போட்டிருப்பேன். ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த கேடின்றது கடானா பார்த்தீங்கன்னா நேற்று நான் பிக்சர் போடும்போது பார்த்தீங்கன்னா $1.02. ஓகேங்களா, நேற்று கேண்டல் க்ளோஸை வந்து பார்த்தீங்கன்னா $1.09 க்ளோஸ் வச்சுருக்கான். சரிங்களா, ஸோ கேடி என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, $2.45 $2.01, இந்த $2.45 உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் பாருங்கள், ஸோ இந்த பாட்டம் பாயிண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஸோ கரெக்டாக இந்த 70 சென்ட்டை பார்த்துங்க, 1 2 தடவை டச் பண்ணிட்டு மூணாவது தடவை என்ன பண்ணிட்டான்னா உடச்சிட்டு மேலே போயிட்டான். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக $2 ரேஞ்சாக 1 2 தடவை இங்கே டச் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ மூணாவது தடவை போனான்னா கண்டிப்பாக உடச்சிட்டு மேலே போயிடுவான். ஓகேங்களா, ஸோ மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த வட்டி வந்து இந்த $2 இப்போ இந்த ரேஞ்சை வந்து திரும்பவும் இதை டெஸ்ட் பண்ணுறான்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுமா தான் உடச்சிட்டு மேலே போவான். ஸோ மேலே போகிறது மினிமம் நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த $8 வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த $8 மேக்ஸிமம் வெளியில் வர பாருங்கள். இல்லைனா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ப்ராஃபிட்டாவது புக் பண்ணுறதுக்கு சான்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் $10 $11 இந்த ரேஞ்சுக்கெலாம் போனோன்னா டோட்டலாகவே புக் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ அது வரைக்கும் போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடியெல்லாம் போகிறதுக்கான அதிக பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கேடியை வந்து என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் வந்து ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் வந்து அதிகமான ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த $2.5 உடச்சிட்டான்னா அக்ரெசிவாக பம்ப் ஆகும். இது ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், கேடியை பற்றின தனி வீடியோவில், இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஏரியாவாக இருந்திருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து தான் பெரிய பெரிய பம்பு 3 தடவை நடந்திருக்கு. கரெக்டாக இந்த ஏரியான்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 சென்ட்லேருந்து 31 சென்ட். கரெக்டாக இந்த ஏரியாவை டச் பண்ணும்போதெல்லாம் இங்கே ஒரு பம்பு, அகெயின் இங்கே டச் பண்ணும்போது இங்கே ஒரு பம்பு, இங்கே டச் பண்ணும்போது இங்கே ஒரு பம்பு, 3 தடவை இந்த ஏரியாவிலேருந்து மட்டுமே பெரிய பெரிய பம்ப் வந்திருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா
இதே ஏரியாவில் வந்து டச் பண்ணி தான் பம்பு இப்போ ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே ஏரியா பக்கத்தில் வந்துட்டு பம்பு, திரும்ப இதே ஏரியாவை டச் பண்ணிவிட்டு அகெயின் பம்பு. ஓகேங்களா? ஸோ அப்போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான அதிக பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸு இங்கேருந்து வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான அதிக பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதை தான் வந்து நான் வந்து நேற்று வந்து பிக்சராக போட்டு பார்த்தேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து திரும்பிடுச்சா, அதாவது பியரிஷ் ஆயிடுச்சா கேட்குறீங்க. பியரிஷ்லாம் ஆகல, இன்னும் நம்மளுக்கு புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் ஒரு பம்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அது ஒன்று இப்போ இருக்க கரண்ட் லெவல்லேருந்தே வரலாம், இல்லைனா ஒரு சின்னதாக புல் பேக் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட வரலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான அதிக பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ ப்ரைஸு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து நம்மளுக்கு அதிக லெவலில் மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஈத்தீரியம் பற்றி சொல்லிடுறேன். ஈத்தீரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தீரியம் வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து புல் பேக் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு நிமிஷங்க. ஓகே. ஸோ இங்கே இருக்கு. ஸோ ஈத்தீரியம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பெரிய ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் எடுத்துட்டு இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கான புல் பேக்குக்கு வந்திருக்கான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஈத்தீரியம் $5,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் வந்து இந்த டிமாண்டை நான் உங்களுக்கு வரைஞ்சிருப்பேன். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த டிமாண்டு கீழே வந்து விற்க விட்டு அந்த இடத்துல இருந்து தான் இப்போது வந்து லைட்டாக டேர்ன் ஆகி நிற்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இவன் இங்கேருந்து மேலே போனான்னா கண்டிப்பான முறையில் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு தான். ஓகேங்களா? 5,850லேருந்து 8,000. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கு போனவுடனே ஈத்தீரியம் வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிற டைமோ ப்ளஸ் நம்மளுக்கு புல் மார்க்கெட் முடிகிற டைமோ ஒரே ஈவனாக இருந்ததுன்னா அப்போ ஈத்தீரியம் வந்து இந்த ரேஞ்சில் திரும்பிடுவோம். ஓகேங்களா? இல்லை இந்த $8,000 உடச்சிட்டு இன்னும் அக்ரெசிவாக பம்ப் ஆனானா ஸோ ஈத்தீரியம் வந்து $10,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதாங்க நம்மளோட மெயினான ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் வந்து என்ன நடக்கிறான்றது பார்க்கணும். இந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்ச லெவலுக்கு வந்து 50% புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வெளியில் எடுக்க தேவையில்ல, 50% புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஏன்னா பிடிசி வந்து 2 தடவை ஸ்விங் ஹை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 2 ஸ்விங்கு முடிச்சிடுச்சு. ஆனால் இவன் இன்னும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹையை உடைக்காமையே இருக்கிறான். அதனால தான் எனக்கு வந்து சின்னதாக டவுட் இருக்குது இதில். சரிங்களா? ஸோ இது இவன் ஒரு ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு மட்டும் ரிவர்ஸ் ஆகிடுவானோ அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $5,000 மேலே போகும்போது நம்ம 50% ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈத்தீரியமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த டிமாண்டிலேருந்து ப்ரைஸ் வந்து லைட்டாக திரும்புது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான அதிக பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிரைப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.